160 வருஷம் செய்ய வேண்டிய வேலையை 40 வருஷத்தில் முடிக்க முடியுமா? இது ஒரு பெரிய ஒரு கேள்வி. ஆனால் ஒரு மனிதன், அந்த மனுஷன் செய்திருக்கிறார். இங்கிலாண்டில் ஒரு இடத்துல ஒரு நாள் காலையில், ஞாயிற்றுக்கிழமை காலையில் பயங்கரமான ஒரு பனி பொழிவு. அப்படி ஒரு 17 வயசு வாலிபன் அதில் மாட்டிக்கிறான், ஓடுறான், தப்பிச்சு ஓடுறதுக்கு போகிறான். அன்னைக்கு பார்த்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச் கதவு திறந்துருக்குது, ஒரு ஆலய கதவு திறந்துருக்கு. இவன் போய் பின் பெஞ்சில் போய் உட்காந்துக்கிறான். உடனே பனி, ஷூவெல்லாம் பனி வந்துடும். அப்படியே அதோட அந்த ஈரமாக அப்படி நிற்கும். அன்னைக்கு பார்த்து அன்றைக்கி பாஸ்டர் வரல, சர்ச்சில் பாஸ்டர் வரல, வேறு யாரோ பிரசங்கம் பண்ணுறார். ஒன்றுமே இல்லை. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், சிலுவை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். வாலிபனே, ஒரு 10 பேர் தான் உட்காந்துருக்காங்க. வாலிபனே, இயேசுவை நோக்கி பார், ரட்சிக்கப்படுவாய். இதுதான் பிரசங்கம். இந்த பிரசங்கத்தில் அந்த 17 வயசு வாலிபன் தொடப்படுறான். அவனுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் நிகழுது. வீட்டுக்கு போய் ஒரே சந்தோஷம், இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்டேன், என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி. நடந்தது என்னென்னா, அன்றைக்கி பாஸ்டர் வரல. அன்றைக்கி அந்த பிரசங்கத்தை பண்ணது யாருன்னா, அந்த ஊரில் உள்ள செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி, பேர் தெரியாது, செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி. அந்த 17 வயசு வாலிபன் யாருன்னா C.H. ஸ்பர்ஜன், சார்ல்ஸ் ஹட்டன் ஸ்பர்ஜன். C.H. ஸ்பர்ஜன்னா எல்லாருக்குமே தெரியும், ஓரளவுக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் எல்லாருக்குமே அறிந்த பெயர். 57 வயசு தான் உயிரோடு இருக்கிறார். 57 வருஷம் தான் அவர் உயிர் வாழ்கிறார். 17 வயசில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த 40 வருஷம், இந்த 40 வருஷத்தில் 160 வருஷம் செய்ய வேண்டிய வேலையை மனுஷன் செய்து முடிச்சுட்டு போனாராம். C.H. ஸ்பர்ஜன், பிரின்ஸ் ஆஃப் ப்ரீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை, பிரசங்கிகளின் வேந்தன் என்று சொல்லி. அப்படிப்பட்டவர் இன்றைக்கும் வால்யூமாக இருக்குது அவருடைய புஸ்தகங்கள். சங்கீத புஸ்தகத்துக்குனே ஒரு வால்யூம் இருக்குது. வால்யூமாக அநேக புத்தகங்கள் எழுதி கொண்டே இருந்தார் அவர். C.H. ஸ்பர்ஜன் ரட்சிக்கப்பட்டது யார் மூலமாக? ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி, யாருன்னே தெரியாது, பேர் தெரியாது. கர்த்தர் சாதாரண ஜனங்களை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென்.